எங்க ஆபீஸ்ல இருக்கானா? ஆமா சார். சரி, லக்கேஜ் எடுத்து வச்சிருங்க. போயிட்டு வரேன் சார். ஓகே. நீ எங்க இங்க எப்போ வந்த? வண்டி ஏடு. என் மேல இருந்த இம்ப்ரெஷன்லாம் போயிடுச்சுல்ல? உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன பிரச்சனை கார்த்திக்? எல்லார மாதிரியும் எங்க வாழ்க்கையும் ரொமான்டிக்கா தான் ஆரம்பிச்சது. இருந்திருக்கீங்க பின்ன காலையில எந்திரிச்சு உனக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சிருக்கா. இதுக்கு மேல என்ன பண்ணுவா? நீ நல்லா குடிச்சிட்டு வந்து அவளை டார்ச்சர் பண்ணிருப்ப, கலாட்டா பண்ணிருப்ப, இல்லனா இல்லீகல் கான்டாக்ட்ஸ் வச்சிருந்திருப்ப. அதாவது ஒரு ஆம்பளை விவாகரத்து கொடுக்கறானா இதான் காரணமா இருக்கணுமா? வேற எதுவும் பிரச்சனை இருக்காதா? வேற என்ன பிரச்சனை? மனசுக்கு பிடிச்சுதான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்ட. நான் காதலிக்கும் போது இருந்த வசந்தி எங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. அவளை மட்டும் சொல்ல முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் மாறிடுவீங்க. அதெல்லாம் அப்படி இருக்காது. இருக்காதா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா தெரியுமா உனக்கு? பாரு. எங்க இருக்கீங்க? பக்கத்துல தான் இருக்க செல்லம். 2 நிமிஷம். 2 நிமிஷம் என்ன, 2 ஜென்மம் கூட வெயிட் பண்ணுவேன். ஏய், என் தங்கத்துக்காக அது கூட பண்ண மாட்டேனா? செல்போன் டிரைவிங் ரொம்ப டேஞ்சர். முதல்ல போனை வச்சுட்டு. இப்ப பாரு. இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது கார்த்திக்? வந்துட்டே இருக்க வசந்தி. This is too much. உனக்கு பொறுப்புங்கிறதே கிடையாது. பஞ்சுவாலிட்டி இல்ல உனக்கு. வந்துகிட்டே இருக்க வசந்தி. பக்கத்துல தான் இருக்க. ஏன் வர? என் மொத்த மூடு போயிடுச்சு. சீ, வராத. அங்கே இரு. வசந்தி வசந்தி வசந்தி. நீ எங்க இருக்க கார்த்திக்? எங்க பேங்க்ல தான். ஃப்ரெண்ட் அவசரம் பணம் கேட்டான். You are great. ஃப்ரெண்டுக்காகவே இவ்வளவு ஹெல்ப் பண்றேன்னா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்னையும் நல்லா தான் பார்த்துப்பேன். I love you கார்த்திக். Love you too வசந்தி. Bye. யார் மாமா? உன் தங்கச்சி தான். உனக்கு பணம் கொடுத்ததுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுறா. அவளுக்கு பெரிய மனசுடா. கொடுமையை பாரு. எங்க இருக்க? ஃப்ரெண்டுக்கு பணம் அவசரம்னா அதான் ஏடிஎம்க்கு வந்திருக்கேம்மா. சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காகவே நீ நாசம் பண்ணி தொலை. எவ்வளவு கொடுத்தாலும் உங்களுக்கு பத்தா நினைக்கணும். அந்த தரித்திரம் புடிச்சவனுக்கு உன்னை விட்டா வேற எவனும் கிடைக்க மாட்டானா? எரும மாடு மாதிரி இருக்கான். ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போனால அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. யாரு மாமா? உன் தங்கச்சி தான். உனக்கு எப்போ பணம் வேணாலும் கேட்க சொன்னா. என்னடே, உன் தங்கச்சி உன் மேல ரொம்ப பாசக்காரியா இருக்காளடா. நான் என் தங்கச்சிக்கு அவ்வளவு உசுர்றேன் மாமா. அவ்வளவு அதான் சொன்னா. மாமா நீ சூப்பர். வசந்தி. என்னடா பண்ணிட்டு இருக்க செல்லம்? வசந்தி, என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி. ட்ரிங்க்ஸ் பண்றியா? ஆனா வசந்தி, ப்ராமிஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறுத்திடுவேன். நான் ஏதாவது கேட்டேனா? ஆனா அதிகமா குடிக்காத. அதிகமா குடிக்காம ஜாக்கிரதையா வீட்டுக்கு போய் தூங்கணும். உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சந்தோஷமா என்ஜாய் பண்ணு. I love you so much வசந்தி. I love you so much. Bye sweetheart. How sweet. இப்ப பாரு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே, உன் ஃப்ரெண்டுக்கு வெட்டிங் டே, இந்த மாதிரி பார்ட்டி கொடுக்கறானே நல்லா குடிச்சு குடிச்சு மேல போயிடு. இல்லடா செல்லம், அது வந்து ஏய் சீ, என்ன தொடர்ந்து போ. வசந்தி வசந்தி வசந்தி. கேட்க உனக்கு சிரிப்பா தான் இருக்கும். ஆனா எனக்கு தான் ஃபுல் கன்ஃபியூஷன். இங்க நின்னா குத்தணுவா, அங்க நடந்தா குத்தணுவா? எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான் இருப்பாங்க. நீங்க மட்டும் என்னவா? மேரேஜ்க்கு முன்னாடி அந்த பொண்ணு தான் தேவதனை சுத்தி வருவீங்க. இப்ப வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்ச்னா ஒண்ணுதான். அதுக்காக எல்லா மேட்சும் உட்கார்ந்து பாக்குறது இல்லையே. லவ் பண்ணும்போது ஒரு பொண்ணை விழ வைக்கிறது மட்டும்தான் எங்களோட டார்கெட். அதுக்காக 24 மணி நேரத்தையும் செலவு பண்ணுவோம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதே 24 மணி நேரத்துல வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, செல்போன் பில்லு, மளிகை சாமான், சோப்பு, பவுடர், பேஸ்ட், இப்படி எவ்வளவு சமாளிக்கிறது? இதெல்லாம் வாங்க சம்பாதிக்க வேண்டாம்? அதுக்காக என்ன பார்த்து நீ என்ன லவ் பண்ணவே இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இப்படி நடந்துக்கல, மாறிட்டேன்னா என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணுக்கு 24 மணி நேரமும் தான் புருஷன் கூடவே இருக்கணும், அவ கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை பண்ணிட்டா போதும், அவங்க சாட்டிஸ்ஃபைடு. ஆனா புருஷனுக்கு இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சொசைட்டில ஒரு அந்தஸ்து கொடுக்கணும்.
அவங்களுக்கு கஷ்டம் வராம செக்யூரிட்டி கொடுக்கணும். அந்த டைம்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நடுவுல டிஸ்டன்ஸ் வரதான் செய்யும். அதை புரிஞ்சுக்கிட்டா லைஃப் ஹாப்பியா இருக்கும். ஆனா அதையே மனசுல வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அது ஒரு வாழ்க்கையா? என்லெஸ். அது லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் சரி. அதே தான் என் வாழ்க்கையிலேயே நடந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அதிக டைம் அகாடமிலேயே ஸ்பெண்ட் பண்ணேன். அவ ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணா. டன் டடாய். தேங்க் யூ so much கார்த்திக். கம் கம் கம், கொஞ்சம் சீக்கிரமா கட் பண்ணு. எனக்கு வேலை இருக்கு, நான் போகணும். சரியா? எதுக்காக இவ்ளோ அவசரப்படுற கார்த்திக்? அது பசங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வசந்தி. எனக்காக கொஞ்சம் கூட உன்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலல்ல? என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? நான் உன்கிட்ட கேட்டேனா என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணேன்னு? அட்லீஸ்ட் இன்னைக்கு கூட என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற. இங்க பாரு, ஒரு பொண்ணு மனைவி ஆனதுக்கு அப்புறம் புருஷன் காட்டுற லவ், கேர், டைம், பிரசன்ஸ் இது இருந்தாலே போதும். ஆனா ஒரு பையன் புருஷனா ஆனதுக்கு அப்புறம் தன்னோட கடமையில இருந்து தவறிடக்கூடாதுங்கிறது அவனோட பயம். பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எப்படி செக்யூரிட்டி கொடுக்கணும், உங்களை எப்படி சந்தோஷமா பாத்துக்கணுங்கிறத என் மைண்ட்ல இருக்கு. அதுக்காக உன் மேல லவ் இல்லாம இல்ல. என்ன புரிஞ்சுக்கோ வசந்தி. உன்னை வீட்டுல தனியா விட்டுட்டு வெளியே போய் நான் ஒன்னும் சந்தோஷமா இல்ல வசந்தி. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். எதிரில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உன் பக்கத்திலேயே இருக்கிறதுக்கு நிச்சயமா ஒரு நாள் வரும் வசந்தி. அப்ப புரிஞ்சுக்குவேன். என்ன நம்பு வசந்தி. சேம் டே சேம் பிளேஸ். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நாம போட்ட சண்டையை பத்தி நினைச்சோம்னா நமக்கே சிரிப்பு வரும். ஐ லவ் யூ வசந்தி. ஹாப்பி பர்த்டே. ஒய்ஃப்னா அப்படிதான் இருப்பாங்க கார்த்திக். 20-24 வருஷம் பிறந்த வீட்ல இருக்காங்க. அங்க அப்பா மேல கோச்சுக்கிறாங்க, அம்மா கிட்ட சத்தம் போடுறாங்க, அண்ணனை திட்டுறாங்க. இந்த எல்லா கோவத்தையும் புருஷன்ட்ட தானே காட்ட முடியும். லைஃப் நல்லா இருக்கணும்னா நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்க எங்களுக்கு தெரியும். ஆனா எதை எப்படி எடுத்துக்கணும்னு உங்களுக்கு தான் தெரியல. இப்போ உங்க டாடி ஆபீஸ்க்கு போகும்போது வரத்துக்கு 9 மணி ஆகுமான்னு சொல்லிட்டு போவாரு. நீ 9 மணிக்கு ஃபோன் பண்ணுவ. வரத்துக்கு லேட் ஆகும் சொல்லும். நீ சாப்பிட்டு படுனுவாரு. உடனே நீ என்ன பண்ணுவ? ஐ லவ் யூ டாடி, குட் நைட் டாடி அப்படின்னு போனை வச்சிருவ. அதே புருஷன்காரன் 9 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு லேட்டா வந்தானா அவனை உண்டில நாக்கிட மாட்டீங்க? உங்க அண்ணன் ஊருக்கு போனான்னா, ஏ அண்ணா அங்க இருக்கிற பொண்ணுங்களா ரொம்ப அழகா இருக்காங்களா, நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லுவீங்க. அதே புருஷன் எங்கேயாவது போனான்னா, எங்க இருக்க, எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்க, பக்கத்துல என்ன பொண்ணுங்க வாய்ஸ் கேக்குது, ஏதாவது தப்பு பண்றியா, எங்க லேண்ட்லைன்ல இருந்து போன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு காலையில 6 மணில இருந்து ராத்திரி 2 மணி வரைக்கும் அவன் கழுத்தறுத்து உயிர் எடுத்து தொலைய மாட்டீங்க?